ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். ஏப்ரல் 1க்கான தினமணி நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து சென்னை ஐஐடி. சென்னை ஐஐடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வளர்ந்து வரக்கூடிய பொருட்களுக்கு வந்து செயற்கையாக நம்ம தயாரிக்கிறதுக்கான ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்துட்டு செயற்கை வைரத்துக்கான தொழில்நுட்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இது வந்து இயற்கை வைரத்துக்கு என்னென்ன பண்புகள், வேதியியல் பண்பு, இயற்பியல் பண்பு இருக்குமோ அதே பண்புகளை கொண்டு தான் இந்த ஆராய்ச்சி போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து மகாவீரர் ஜெயந்தி பற்றி போட்டிருந்தாங்க. அவருடைய இயற்பெயர் என்னன்னா, இதில் வந்து இப்போ மகாவீரர் ஜெயந்தி பற்றி கொண்டாடினாங்க அது மாதிரி இருக்கும். நம்ம தான் வந்து அவரை பற்றி நியூஸ் வந்து சிலபஸ் ஓரியன்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை பற்றி படிக்கணும், இல்லைன்னா தேவையில்ல. இப்போ மகாவீரருடைய இயற்பெயர் என்னன்னா வர்த்தமானவர். இவர் கிமு 6ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவர் வந்து ஒரு ஜெயின் சமயம் 24வது தீர்த்தரங்கர், இல்லைன்னா கடைசி தீர்த்தரங்கர்னு சொல்லுவாங்க. மற்ற கண்டென்ட்ல அப்படியே பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்து பச்சையப்ப முதலியாரை பற்றி போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து அந்த பச்சையப்ப முதலியாரை பற்றி பெருசாக நான் படித்ததில்லை, விட்டுடுவேன் அப்படி. அதனால் சரி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக சர்ச் பண்ணி பார்த்தேன். தென்னிந்தியாவில் அது முக்கியமாக குறிப்பாக வந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சிக்கு பெருசாக வந்து பங்களிச்சிருக்காரு இவர். அப்போ வந்து சென்னையில் வந்து பச்சையப்பா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன் ஒன்று ஆரம்பித்தாங்க 1842. அதை வந்து பச்சையப்பா காலேஜாக வந்து இப்போ மாற்றிட்டாங்க. 1889லேயே மாற்றிட்டாங்க, காலேஜாக அதை மாற்றிட்டாங்க. அடுத்தது முக்கியமான நியூஸ், இது அரங்கநாதன் விருது கொடுத்துருக்காங்க, 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த வருஷத்துக்குன்னு பார்த்துக்கோங்க, 2026க்கானது. ஒன்று வந்து விட்டல் ராவுக்கும் அம்ஷன் குமாருக்கும். விட்டல் ராவ்ன்றவர் எழுத்தாளர், அம்ஷன் குமார் எழுத்தாளரும் இயக்குனர், ரெண்டுமே இருக்காரு. ஓகேங்களா. இந்த விருது வந்து 2018லேருந்து தான் கொடுத்துட்ருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய விருது கிடையாது. இது வந்து முன்றில் இலக்கிய அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விருது. இப்போல்லாம் வந்து கொஷின்ஸில் ஸ்டேட்மெண்ட்ஸில் தான் கேட்குறாங்க. இது மாதிரி கொஷின்ஸ்லாம் ஸ்டேட்மெண்ட் கேட்கும்போது பரிசு தொகையும் கேட்குறாங்க. அப்போ விருது கூட என்ன தராங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய் தருவாங்க. ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமான விருது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து நாலந்தா பல்கலைக்கழகம். நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி அங்கே ஏதோ அந்த நாலந்தா நியூஸ் என்னன்னா, அங்கே வந்துட்டு கூட்ட நெரிசலில் வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு போட்டிருந்தாங்க. சரி, அங்கே நாலந்தா யூனிவர்சிட்டி இருக்கும்ல, அப்போ நாலந்தா யூனிவர்சிட்டியை பற்றி நம்ம எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். பீகாரில் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இது நல்லா பார்த்துக்கோ. கிபி 5ல் கட்டினாங்க, கிபி 12ல் அழிச்சாங்க. அப்போ 5னா 427, அழிச்சது வந்து 1193. குமாரகுப்தர் கட்டினாரு, பக்தியார் கில்ஜி அழிச்சாரு. இது வந்து யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய தலங்களில் ஒன்றாக இருக்குது. இதில் வந்து 2000 டீச்சரும் 10,000 ஸ்டூடெண்ட்ஸும் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. நல்லா டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கவுன்சில் தேவையில்லைன்னு விட்டுறாதீங்க. ஸ்டேட்மெண்ட்ஸில் இப்போல்லாம் நிறைய கேட்குறாங்க. அடுத்தது வந்து இந்திய கவர்மெண்ட் வந்து அதை ஃபுல்லாகவே இடிபாடுகளோடு தான் இருந்தது. அப்போ 2018 இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா திரும்பியும் அதை கட்டினாங்க. அப்போ முன்னாடி இருந்த நாலந்தா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தோன்னா சீனா, திபெத்தியா, மங்கோலியா, அப்புறம் இந்தோனேஷியா, இந்த மாதிரி இடத்துல எல்லாமே தாய்லாந்து இங்கே இருக்கவங்களாம் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. அடுத்தது இதுக்கான இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி இடிபாடுகளை திரும்பி அந்த யூனிவர்சிட்டி கட்டணும் அப்படின்னு சொன்னது யாருன்னா, பீகாரில் கூட்டத்தில் சொன்னது அப்துல் கலாம் அவர்கள் தான் சொல்லிருக்காரு. அடுத்தது ஸ்குவாஷ் விருது. ஸ்குவாஷ் விருது வந்து யாருக்கு தந்திருக்காங்க அப்படின்னா 2025க்கான விருது தந்திருக்காங்க. மென்ஸில் வந்து அபய் சிங் அப்படின்னு சொல்றது தந்திருக்காங்க. உமன்ஸில் அனஹாத் சிங் அப்படிங்கிறவங்களுக்கு தந்திருக்காங்க. அடுத்தது சாகித்ய அகாடமி விருது, ரொம்ப முக்கியமான விருது. இது வந்து 2025க்கான விருது கொடுத்துருக்காங்க. தமிழ்ச்செல்வன் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன நூல்னா தமிழ் சிறுகதைகளின் தடங்கள், அந்த நூலுக்காக கொடுத்துருக்காங்க. அப்போ சாகித்ய அகாடமி வந்து எந்த மொழிகளுக்கெல்லாம் தருவாங்கன்னா, இது இந்திய அரசியலமைப்பில் 8வது அட்டவணையில் 24 மொழிகள் இருக்குது. அந்த மொழிகளுக்கும் ஆங்கிலம், ராஜஸ்தானி இந்த மொழிகளுக்கும் தராங்க. எப்போ இது வந்து சாகித்ய அகாடமி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1954 கொடுக்க ஆரம்பிச்சது 1955. இதுக்கான ப்ரைஸ் அமௌண்ட்டு 1 லட்ச ரூபாய். இது வந்து ஒரு தன்னாட்சி அமைப்பு தான். அடுத்து வருமான வரி சட்டம் ஏப்ரல் 1ல் முன்னாடி இருந்த டேக்ஸுடைய இதுவும் வந்து இப்போ ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ நியூ டேக்ஸ் மெத்தட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ பழசு எப்போ கொண்டு வந்தாங்க வருமான சட்டம், அந்த சட்டம் வந்து 1961 இருக்கிறதா இவ்வளோ வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நியூவாக வந்து ஆக்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 2025. எப்போவுமே நியூஸ் பேப்பர் நம்ம படிக்கும்போது திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. அந்த திருக்குறளை கட்டாயம் நீங்கள் படிங்க.
திரும்ப ரிப்பீட்டாவும் வரும். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து சிலபஸ்ல வந்து அ தமிழ் பண்பாடு அந்த இதில பார்த்தீங்கன்னா, திருக்குறள் பத்தி படிக்கிற மாரி இருக்கும். யூனிட் 6. அப்ப யூனிட் 6ல நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான். போய் நீங்க தனியா அதுக்கு படிக்க தேவையில்ல. நியூஸ் பேப்பர் படிக்கும்போதே சேர்த்து சேர்த்து படிச்சுட்டு வந்துருங்க. இப்ப ஏப்ரல் 1க்கான என்ன திருக்குறள் குடுத்துருக்காங்கன்னா, "கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு." இப்ப இது என்ன அதிகாரத்தில இருக்குன்னா, அமைச்சியல். ஓகேங்களா? இப்ப இந்த திருக்குறள் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு கரெக்ட்டான பொருத்தமான ஒரு திருக்குறள்னா, இந்த திருக்குறள் சொல்லலாம். செயலுக்குரிய கருவி, அதுக்கான காலம், செய்யக்கூடிய வகை, செய்யப்படக்கூடிய அரிய செயல். இது எல்லாத்தையும் யாரு சிறப்பா செய்றாங்களோ, அவங்க தான் வெற்றி அடைவாங்க. ஓகேங்களா? அப்ப அவங்கள தான் இங்க அமைச்சன் அப்படின்ட்டு சொல்றாங்க.